ஆனால் சார் இன்னொன்று விஜய் அவர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஸ்டன்ட் வெற்றியை பெறணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட இந்த காய்கள் நகர்த்துறாரு சார். அவருக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. அவர் பாட்டுக்கிட்ட அவருக்கு தெரிஞ்சது நல்லா டான்ஸ் ஆடுவார். அவருக்கு தெரிஞ்சது அது. அவருக்கு சுத்தமாக தெரியாதது அரசியல். ஆனால் ஒரு அதிகாரம், பணவெறி, பதவி, இந்த ஆசையெல்லாம் இருக்குது. 50 வயசு மேலே ஆயிடுச்சு. ஒரு கூட்டத்தை பார்த்தோன்னு வரக்கூடிய மயக்கம் அதில் வந்திருக்காரு. பிஜேபி அவரை யூஸ் பண்ணுது, பார்ப்போம் எப்படி பண்ணாங்க. ஆனால் ஒரு இன்டெலெக்சுவல் கூட்டத்தை தனக்கு பக்கத்தில் வச்சுக்கணும் அப்படின்ற யார் இன்டெலெக்சுவல் இல்லை, அதாவது இந்த அரசியலில் நல்லா தெளிவாக இருக்கக்கூடிய பசங்க யார் இருக்காங்கிறாங்க. இன்டெலெக்சுவல் கூட்டம் யார் இருக்காங்கிறாங்க. இல்லை, ஜான் ஆரோக்கியசாமி ஏற்கனவே பாமகவுக்காக. ஜான் ஆரோக்கியசாமி இன்டெலெக்சுவல்னா என்னது? தேர்தல் வியூகங்கிறது என்னது? இன்டெலெக்சுவல்னா என்னது? மக்கள் அரசியல், மண் அரசியல் பேசுகிற யாருமே அவர் பக்கத்தில் இல்லையே. அவருக்கு தெரியாதுங்க. இப்போ எனக்கு ஒரு உணர்வு, பார்வை, தேடல் இருந்தால் அதை நோக்கி தான் நான் பயணிப்பேன். அவங்களுக்கு எதுவுமே இல்லாதப்போ அவங்க எப்படி பயணிப்பாங்க? அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அவருக்கு எதுவுமே இந்துத்துவம்னா என்னன்னு தெரியாது. அண்ணா ஹசாரே போய் வாழ்த்துவார். டிமானிட்டைசேஷன் வந்தோன்னா புதிய இந்தியா பிறந்துருச்சுங்குவார். மோடி போய் பார்க்கணுன்னா மோடியை பார்ப்பார். ராகுல் காந்தியை பார்ப்போன்னா ராகுல் காந்தியை பார்ப்பார். அவ்வளவுதான். அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஈழ அரசியல் என்னன்னு தெரியாது. தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரியாது. முல்லை பெரியாறு, காவேரி, இந்த இஷ்யூ இதில் பேசுங்கன்னா இங்கே உள்ள திராவிட கட்சியை விமர்சனம் பண்ணி பேசுவாங்க. இதுக்கு காரணமான ஒன்றிய அரசை விமர்சித்து பேச தெரியாது.